டாக்டர் எனக்கு வந்து டபுள் லைன் காமிச்சுது, ஹார்ட் பீட் கூட வந்துருச்சு, ஆனால் என்ன காரணம்னே தெரியல, எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகும்னு சொல்லி அடுத்த 3 மாதத்துலேயே நான் கன்சீவ் ஆனேன். மறுபடியும் எனக்கு ஹார்ட் பீட் வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சந்தோஷம் ப்ரெக்னென்சி நீடிச்சு குழந்தை பெறுவதில்லை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இன்றைக்கி நிறையவே வருது. அதற்கு மிக முக்கியமாக மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையின்மைக்கான காரணம் அப்படிங்கிறது தான் இந்த லோ எண்டோமெட்ரியம் திக்னஸ். பொதுவாக இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு என்னென்னா கர்ப்பப்பையுடைய ஒரு உள்சுவர். இப்போது உதாரணத்துக்கு இப்போ நமக்கு இதுதான் கர்ப்பப்பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த யூட்ரஸில் வந்துட்டு இன்னர் லேயர் ஆஃப் த யூட்ரஸ், இப்போ இந்த இன்னர் லேயர் ஆஃப் த யூட்ரஸ் வந்து ஒரு மாதமே வந்து நமக்கு ஒரு குழந்தை வந்து தங்குவதற்காக ஒரு பெட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பெட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தங்குச்சுன்னா அந்த கரு புதைதல் வந்து இந்த பெட்டில் தங்கி அது வளரும். ஒரு கரு தங்கலை அப்படின்னா இதெல்லாம் கரைஞ்சி வெளியே வரது தான் வந்து பீரியட்ஸ். ஸோ இந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 to 11 mm ஆவது மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.